ஹாய் கைஸ். ஸோ நம்மளோட இன்சவுண்ட் ட்ரேடிங் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். நம்ம சேனலில் புதுசாக வந்துட்டு வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ரீவியஸாக யூஸ்ஃபுல்லான ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்டர்நெட் ட்ரேடிங்க்கு புதுசாக வந்துருக்கவங்களுக்கான டுட்டோரியல் வீடியோஸ் இருக்குது. அது போக ட்ரேடிங் வியூ டுட்டோரியல், ட்ரேடிங் வியூவில் உள்ள டூல்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுவுமே ஒரு சீரியஸாக இருக்கும். ஸோ மொத்தமாக வேணுன்றவங்க இங்கே பிளேலிஸ்ட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு ஸோ பிளேலிஸ்ட்டில் போனால் அதுக்குன்னு தனியாகவே இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்குது. அதே மாதிரி ட்ரேடிங் வியூக்கும் இருக்குது. அது போக ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் ஐடியாஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அதை பற்றியும் போட்டிருக்கேன். ஸோ அது போக சப்ளை, அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனோட பேசிக் கான்செப்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஸ்டாக் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் நம்ம ப்ரீவியஸாக கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டாக்கை வச்சு நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ப்ரீவியஸாக போட்டிருக்க வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் முன்னாடி நம்ம வந்து முத்தூட் ஃபினான்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அனாலிசிஸ் வீடியோ வந்து நம்ம செப்பரேட்டாக போட்டிருந்தோம். அதை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹை இருந்துச்சு, ப்ரீவியஸ் ஹையாக இருந்துச்சு. ஸோ ப்ரீஹெச்னா ப்ரீவியஸ் ஹையாக வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்போ கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் வந்து ப்ரைஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து கீழே மூவ் ஆகிட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு யூ ஷேப்ல ரெக்கவரி நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அது போக ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் டைப்பான 3 ஒயிட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ 3 ஒயிட் ஷோல்டர், ஓகேவா? ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன். அது போக நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த இடத்துல ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜா ஒரு லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் ஒரு லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜா ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் ஓவர்டேக். ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜை இந்த இடத்துல 20 டே மூவிங் ஆவரேஜ் வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெயினான ஒரு ரீசனு. ஸோ அது போக நமக்கு உடனே பிரேக் அவுட்டாக ஃபார்ம் ஆச்சு. நான் எந்த இடத்துல என்ட்ரி ஆனேன்னா இங்கே ஒரு சில குவான்டிட்டிஸ் வாங்கினேன். ஸோ அது போக இந்த ஒரு லெவல் இருக்கு இல்லையா, இந்த 2070 அப்படின்ற ஒரு லெவல்லையும் நான் வந்து ஒரு சில குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ பை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இங்கே 9.92% வந்திருக்கு நான் இங்கே என்ட்ரி ஆன ஸ்டாக்குக்கு. அது போக நான் இங்கே என்ட்ரி ஆனதுக்கும் மொத்தமாக ஆவரேஜ் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 13% ப்ராஃபிட்டில் நான் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் இந்த முத்தூட் ஃபினான்ஸ் ஸ்டாக்கை பொறுத்த அளவுக்கு. ஸோ நம்ம அந்த வீடியோஸ்லேயே நம்ம எங்கெங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கெங்கே எக்ஸிட் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நான் ஸ்டாப் லாஸாக இந்த ஒரு லெவலாக வச்சுருந்தேன். ஸோ அதே இடத்துல எக்ஸாக்டாக ப்ரைஸும் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிறதுக்கான காரணம் எப்படி? நான் ஏன் இந்த இடத்த ஒரு ஸ்டாப் லாஸ் லெவலாக வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? இது காரணம் வந்து ஜோனு. ஸோ நான் லெவலாக வச்சுக்காம ஜோனோட எண்டை ஸ்டாப் லாஸ் லெவலாக வச்சுருக்கேன். ஸோ முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த அளவுக்கு நான் வந்து ஒரு 13% ப்ராஃபிட்டில் வச்சுட்ருக்கேன். பட் நான் வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு 800 ருபீஸ் நான் ப்ராஃபிட்டில் இருந்தேன் அப்படின்னா 800 ருபீஸ் ஒர்த்து உள்ள குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா செல் பண்ணிடுவேன் ப்ராஃபிட் புக் பண்ணுறது. எத்தனை ஸ்டாக்கை செல் பண்ணால் எனக்கு இந்த ப்ராஃபிட்டோட அமௌண்ட் வருமோ அத்தனை ஸ்டாக்கை நான் வந்து இந்த இடத்துல செல் பண்ணி நான் வந்து என்னோட ப்ராஃபிட்டை சேஃப்கார்ட் பண்ணிப்பேன், ஓகேவா? ஸோ நாளை பின்ன எனக்கு ப்ரைஸ் கீழே விழுந்தாலும் நான் ப்ராஃபிட்லேருந்து வெளியே வந்துட்டேன். எனக்கு லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட்ல இருந்து இப்போ 800 ப்ராஃபிட் நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து நம்ம வச்சிருக்க ஸ்டாக்குக்கு ஒரு 400 ருபீஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த 800 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்ததுனால நம்மளோட ப்ராஃபிட் வந்து +400 தான் இருக்கும்.
இந்த இடத்துல -400 ஆனாலுமே நமக்கு இங்க +400ல தான் இருக்கும் ப்ராஃபிட். ஓகேவா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தது, குழப்புது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக இன்னொரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். அது என்ன ஸ்டாக்னா ஓரியன்ட் டெக்னாலஜிஸ். இந்த இடத்துல ஒரு ஆல் டைம் ஹை இருந்துச்சு, ஒரு ரெக்கவரி. இந்த இடத்துல ஒரு ஹை வால்யூம் இங்க இருக்கு, ஹை வால்யூம். ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடா ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட்ல வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட். பட் நம்ம இங்க என்ட்ரி எடுக்கல. அதான் நான் அந்த வீடியோல இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கல. அந்த வீடியோவில் நம்ம ஏதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அது என்னோட ஒரு நாள் இந்த ஒரு பேட்டர்ன் தான், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது ஒரு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பேட்டர்னு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஃபெயில், பிஓ ஃபெயில். ஓகேவா? பிஓ ஃபெயிலு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, பிஓ கேண்டில். ஓகேவா? வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறான ஒரு வால்யூமு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் லோ வச்சுட்டு ஒரு 15% கிட்ட டார்கெட் வந்து வச்சுங்க. ஒரு 10% கிட்ட ரீச் ஆகும். நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ பார்ஷியல் ப்ராஃபிட் எப்போ இந்த 10%ல பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு இருந்த இந்த கரண்ட் ரெசிஸ்டன்ஸை இப்போ ப்ரைஸ் வந்து தாண்டிடுச்சு. ஓகேவா? அபவ், எதுக்கு அபவ்? கரண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அபவ் இருக்கிறதுனால நம்ம வந்து பிரேக் அவுட் கன்சிடர் பண்ணி வால்யூமும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசெண்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ட்ரி ஆகிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களோட ஓன் நாலேஜ் ரிஸ்க் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. அது போக இந்த வீக் வந்து ஐடி லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல நமக்கு இதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ப்ரீவியஸ் கையின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஓகேவா? இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து என்ன இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆகி இந்த தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வால்யூம் வச்சு இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நான் எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா கேண்டிலோட பாதி பாடிக்கு மேலே எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட இந்த ரெட் கலர் லைனான 385 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்க்கு மேலே இருக்கிறதுனால இது வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் லைன் நான் வந்து சொல்லுவேன். பட் இதை என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரிஸ்க் இருக்கு. ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன இந்த கேண்டிலோட ஹாஃப் த பாடி சைஸை வந்து ஸ்டாப் லாஸா வச்சுட்டு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸாம்பிளுக்கு 20 குவான்டிட்டி வாங்க போறீங்கன்னா இங்க ஒரு 10 குவான்டிட்டி, இங்க அகைன் ரீச் ஆச்சு அப்படின்னா 10 குவான்டிட்டி. இங்க ரீச் ஆகலைன்னா இந்த 10 குவான்டிட்டி மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோவோ இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் லெவல் வந்து வச்சுக்கோங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுறீங்களோ. ஸோ அவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. நம்ம சேனல் வந்து மெயினாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நாலேஜ். ஓகேவா? ஸோ இது மாதிரி வேற ஏதாவது டாப்பிக்ல வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட் கைஸ். பை.